வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவுலங்க என்ன பார்க்கலான்னா, கர்மாங்கிற சப்ஜெக்ட்ட பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா, இப்ப நம்ம லாஸ்ட் ஒரு 3, 4 வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு மனுஷனுடைய துன்பத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனச பத்தி 2, 3 வீடியோ பார்த்தோம். மனசுங்கிறது அது கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வீடியோ வேணா. ஆனா, இப்ப இந்த கர்மாங்கிற சப்ஜெக்ட் வந்து மனசோட தொடர்புடையது. அதனால இந்த கர்மாவையும் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த கர்மா தான் ஆக்சுவலி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அ இந்த உலகத்துல எல்லாமே கர்மா தாங்க. நம்ம பிறந்தது ஒரு கர்மா. கர்மாவே இல்லன்னா நம்ம பொறக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு கர்மானால தான் நம்ம பொறக்கிறோம். கர்மான்னா ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா, கர்மான்னா நம்ம என்ன செஞ்சோமோ இந்த பிரபஞ்சத்துல, இறைவன பொறுத்தவரைக்கும் நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம என்ன செய்யறோமோ, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் கர்மாங்கிறது. அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம காலையில ஒண்ணு செய்றோம். மத்தியானம் நமக்கு அது வந்துரும். அது நல்லதோ, கெட்டதோ, காலத்தால கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டா வரலாம். இன்னைக்கே வரலாம். 2 நாள் கழிச்சு வரலாம். 5 வருஷம் கழிச்சு வரலாம். 10 வருஷம் கழிச்சு வரலாம். ஏன் அடுத்த பிறவியில கூட உங்களுக்கு அது வரலாம். இல்ல உங்க பசங்க அத அனுபவிப்பாங்க. அது நல்லதோ, கெட்டதோ நீங்க செஞ்ச ஒவ்வொன்னுமே உங்கள நோக்கி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். அது காலம் பார்த்துக்கிட்டு இருக்கும். யார வச்சு குடுக்கலாம்? நீங்க வந்து சந்தோஷத்த குடுத்தீங்கன்னா, சந்தோஷம் வரும். மத்தவங்களுக்கு துக்கத்த குடுத்தீங்கன்னா, துக்கத்த வரும். நீங்க கான்ஷியஸாவோ, அன்கான்ஷியஸாவோ நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப குடுத்துக்கிட்டே இருக்கும். சொல்றோம் இல்லையா, "நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி நடக்குது?" அப்படின்னு. அது என்னன்னா, நம்ம விழிப்புணர்வு இல்லாம, நம்மளும் நம்ம எந்த குடும்பத்தில பொறந்தோமோ, அந்த குடும்பத்தில இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த மூதாதையர்கள், அது ஒரு 7 தலைமுறையோட வினை 2மே வரும். அதுதான் யோக சாஸ்திரத்தில என்ன சொல்லுவாங்கன்னா, சஞ்சித வினை, பிராப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பரம்பரையா வரக்கூடிய அந்த கர்ம வினைகள். அது ஒரு பேக்கேஜ். நம்ம ஜென்மாந்திரமா சுருட்டிக்கிட்டே வரோம் இல்லையா? அது ஒரு பேக்கேஜ். அப்புறம் இந்த பிறவியில நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம்ல, இந்த இந்த 3 பேக்கேஜோட காம்பினேஷன் தாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தன நிகழ்வுகளுமே. ஸோ இந்த 3 தான். இத நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட என்னென்ன இருக்கு? உடம்பு இருக்கு, மனசு இருக்கு. மனசு, எண்ணங்கள். மனசுல நம்ம எண்ணங்கள் நினைக்கிறோம் இல்லையா? மனசுன்னு வச்சுக்கோங்க, இல்ல எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க பேசுற வார்த்தை, அதுக்கப்புறம் நீங்க செய்ற செயல். ஸோ இந்த 4ம் சேர்ந்து மத்தவங்க லைஃப்ல என்ன இம்பாக்ட், என்ன பாதிப்ப குடுக்குதோ, நல்ல பாதிப்பு குடுக்குதுன்னா, நல்லது உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். கெட்ட பாதிப்பு குடுத்துச்சுன்னா, கெட்டது வரும். ஆனா, சிலது நீங்க கான்ஷியஸா நல்லதுன்னு நெனச்சு செய்வீங்க. ஆனா, அது அவங்களுக்கு கெட்டதா அமையும். அதனால அதுவும் உங்களுக்கு தான் வரும். அதனால தான் விழிப்புணர்வா இருக்கிறவங்களால மட்டும் தான் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு ஓஷோ. பாவம்னா என்ன? புண்ணியம்னா என்ன? முதல்ல உங்களுக்கு எது பாவம், எது புண்ணியம்னு தெரிஞ்சா தானே நீங்க நல்ல கர்மாவ செய்ய முடியும். ஸோ விழிப்புணர்வு இருக்கிறவன் தான் சரியான பாதையில நடக்க முடியும். மத்தவங்களுக்கு சரியான விஷயங்கள சொல்லணும். நல்லதுன்னு நெனச்சு மத்தவங்க மேல எதையோ ஒண்ணு திணிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, அது அவங்களுக்கு துன்பமா இருக்கும். அதுவும் சேர்ந்து நமக்கு ஒரு கர்மாவா வரும். இப்ப இந்த வீடியோவ பேசுறேன். நான் நெனச்சுட்டு இருக்கேன் நல்லது பண்றேன்னு. இந்த வீடியோ பேசி உங்கள போர் அடிச்சுட்டு இருக்கேன், உங்கள அறுத்துட்டு இருக்கேன், உங்க டைம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு பாதிப்பா தான் வரும். ஸோ கர்மாங்கிறது அவ்ளோ ஷார்ப்பான விஷயம். அதனால இப்ப நீங்க அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாமே என்னன்னா, சில விஷயங்கள நீங்க கண்டுபிடிக்க முடியும். டயகனைஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நீங்க செஞ்ச பாவம்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒருத்தர் மனச காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா, நேரா அந்த பெர்சன்ட்டே போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா, அந்த கர்மா அப்படியே சரியா போயிடும். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பரிகாரம். அப்போ வந்து ஆனா சிலது இப்ப நீங்க செய்யல. உங்க அப்பா, அம்மா செஞ்சிருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியும். அவங்க உயிரோட இல்ல, இல்ல உயிரோட இருக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்க அப்பா, அம்மா ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த கடன்லாம் யாருக்கும் அடைக்காம போயிட்டாங்க. உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா, நீங்க போய் உங்களுக்கு வசதி இருக்கு, பண வசதி இருக்கு. நீங்க போய் அந்த கடன அடைச்சீங்கன்னா, அவங்க மனசு குளிர்றப்ப, அந்த கர்மா உங்களுக்கு சரியா போயிடும். ஸோ இது மாரி தாத்தா, பாட்டி வந்து அ ஏதோ சில இப்போ ஒருத்தர் மரத்த வெட்டிட்டாங்க. அதோ ஒரு பிசினஸ்க்காக ஒரு 100 மரத்த வெட்டிட்டாங்க. இந்த மாரி நெறைய இருக்கு கேட்டகரீஸ். அது நீங்க உங்க பரம்பரை, உங்க தாத்தா, பாட்டி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க மாரி தெரிஞ்சதுன்னா, கண்டுபிடிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மரத்த வெட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்க தாத்தா ஒரு 100 மரத்த வெட்டிட்டாரு. அவரு ஒரு சிவில் கான்ட்ராக்டரா இருந்திருக்காரு. இல்ல பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க நெறைய மரம் நட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த கர்மாவோட எஃபெக்ட் குறைஞ்சுக்கிட்டே வந்து, உங்க ஃபேமிலில நெறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ, இத மாரி தான் நீங்க வந்து டயகனைஸ் பண்ணணும். ஜாதகத்த வச்சும் சிலது கண்டுபிடிக்கலாம். அஸ்ட்ராலஜிய வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ரொம்ப அதில போய் மாட்டிக்க கூடாது. ஓரளவுக்கு நல்ல ஜோசியக்காரங்க இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்கள வச்சு டயகனைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது எதனால ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமணத்தில ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உங்க பரம்பரையில எப்படி மனைவிய ட்ரீட் பண்ணாங்க? கணவன எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைல பிரச்சனை இருக்கு. அந்த மாரினா, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் பரம்பரையா என்னங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ரூட்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இல்ல உங்களால எதுவுமே அனலைஸ் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள். மொத்தம் உங்கள்ட்ட இருக்கிறது 4 தான் நான் சொன்ன மாரி. உடம்பு, மனசு, சொல், நீங்க பேசுற பேச்சு, செயல். ஸோ இதுல ரொம்ப ஈஸி என்னன்னா சொல் தான். எப்ப பேசினாலும் நல்ல வார்த்தையே பேசுங்க. மத்தவங்களுக்கு பிளெஸ் பண்ற மாரியே பேசுங்க. நிச்சயமா நடக்கும். உனக்கு இது நடக்கும். நீ நல்லா இருப்ப. நீ நல்லா வாழ்வ. நீ நல்லா ஆரோக்கியமா இருப்ப. நீ நல்லா நீண்ட ஆயுளோட மத்தவங்கள வாழ்த்திக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து பேச, பேச, பேச அவங்களுக்கு அது அது சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் எக்ஸாம் எழுத போறாரு. அதெல்லாம் நீ 100 மார்க் எடுப்படா போடான்னு தைரியமா நீங்க சொல்றீங்க. அவருக்கு ஏதோ ஒரு எனர்ஜி கிடைச்சிருது. ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு அவர் நல்லா பண்ணிறாருன்னா, அந்த பாசிட்டிவ் கர்மா வந்து உங்க பேங்க்ல ஆட் ஆயிடும். அப்புறம் வந்து அ வந்து மனசு. மனசுங்கிறப்ப நீங்க நினைக்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா நினைக்கணும். நம்ம அப்படியா நினைக்கிறோம்? இப்ப யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா, யாருக்காவது உடம்பு சரியில்ல, ஏதாவது ஒரு டெத்துன்னா, சில நேரம் நம்ம சந்தோஷம் கூட படுறோம். இன்னைக்கு அந்த கலியுகம் அந்த மாரி இருக்கு. அதனால யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம மனசு கஷ்டப்படணும். அதனால நம்ம நல்ல எண்ணங்களே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்கள வாழ்த்தணும். இறைவா அவங்களுக்கு இந்த நோய் குணமாகணும். இறைவா அவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கணும். அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல எண்ணங்கள தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க வையகம், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலைல ஏந்திச்சோனே நல்ல எண்ணங்கள நினைக்கணும். அந்த எண்ணங்கள் மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு. இறைவனோட பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அந்த நீங்க நினைக்கிற நல்ல எண்ணங்கள் தான். ஸோ அத வச்சு தொடர்ந்து நீங்க நினைக்கிற எண்ணங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க மனசுல ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர பத்தி, அந்த எண்ணம் போய் அவர பாதிக்கும். அந்த கர்மாவும் உங்களுக்கு வரும். நீங்க செயல் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் இயற்கையாவே ஒரு பவர்ஃபுல் சோலா இருக்கீங்க, இல்ல கொஞ்சம் மெடிடேஷன் பண்றீங்க, இல்ல இயற்கையாவே உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க ஒரு கெட்ட எண்ணம் நினைக்கிறீங்க. அந்த நீங்க செயல்படுத்தலைனாலும் இன்னொருத்தர் மூலமா அது செயலாகி அந்த கர்மாவும் உங்களுக்கு வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அடுத்தது வந்து உடல். உடல் மூலமா நீங்க என்ன செய்யலாம்? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிசிக்கலா மரம் நடலாம். உங்களுக்கு என்னென்ன பிசிக்கலா வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வீட்ல உங்கள சுத்தி என்ன உடல்ல வச்சு நீங்க என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ, அத்தன நல்லது நீங்க பண்ணீங்கன்னா, உடல் சார்ந்த கர்மாக்கள்லாம் குறைஞ்சுகிட்டே வரும். அத மாரி இது. அப்புறம் வந்து செயல். செயல்ங்கிறது பொதுவான ஒரு இது 3த்தோடைய காம்பினேஷன் தான் செயல்ங்கிறது. எப்போதுமே நம்ம நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இருக்கணும். எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்ம சிந்தனை இருக்கணும். ஒரு நியாயம் இருக்கணும். அதுல ஒரு பேசிக்கா ஒரு அன்பு இருக்கணும். ஸோ அதுதான் செயல். ஸோ இந்த 4யும் யூஸ் பண்ணி உடம்பு, மனசு, சொல், செயல் இந்த 4ம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 3 மாசம், 6 மாசம் தொடர்ந்து நல்ல விஷயங்களையே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க கர்ம வினைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, நமக்கு இன்னொன்னு இருக்கு 5வது விஷயம். நமக்கு யாராவது துன்பம் குடுத்தாங்கன்னா, நம்ம திரும்ப அவங்கள அடிக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம செஞ்ச கர்மா தான் இயற்கை அவங்க மூலமா அப்பாயிண்ட் பண்ணி, அது அவங்க மூலமா அது துன்பமா நமக்கு வருது. திருக்குறள்ல ஒரு குறள் வரும் இல்லையா? "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு." ஸோ, நம்மள யாருக்கு துன்பம் குடுக்குறாங்களோ, அவங்க துன்பத்த நம்ம வந்து திரும்ப அவங்கள பழிவாங்கணும், திரும்ப அடிக்கணும்னு நெனைக்கக்கூடாது. அடிச்சீங்கன்னா, திரும்ப கர்மா ஆட் ஆயிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்க உடம்பு, மனசு, செயல்கள் இந்த மாரி கஷ்டங்கள், துன்பங்கள் வந்து தான் உங்க கர்மா கழியும். கர்மா கழிஞ்சா தான் பெரிய அதிர்ஷ்டமே உங்க வாழ்க்கையில வரும். கர்மா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தொட்டது தொடங்காது, நெனச்சது நடக்காது. தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால இந்த கர்மாவ என்ன குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா, ரொம்ப ஆ ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. யாராவது உங்கள அடிச்சாங்கன்னா, 4 மடங்கு அடிக்கிறேன்டான்னு இந்த சினிமா வசனம் மாரிலாம் இல்லாம, நம்ம ஒரு ரிசிப்டிவ் நிலையில இருக்க ஆரம்பிக்கணும். எதுவுமே இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க நம்மளே இத்தன கேமரா ரோட்ல வச்சிருக்கோம், வீட்ல வச்சிருக்கோம்னா, கடவுள் நிச்சயமா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் நமக்குள்ளேயே வச்சிருப்பாரு. அது எல்லாமே நம்ம பேசுறது, நெனைக்கிறது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும்.
அதில வந்து நம்ம நெனைக்கிற மாரி கடவுள் செல்லித்தனமாலாம் இருக்காது அந்த பிரபஞ்சம் இது. நம்ம செய்யறது அப்படியே நமக்கு வந்துரும். அவ்வளோதான். அவர பொறுத்தவரைக்கும் கடவுள பொறுத்தவரைக்கும் நீ நீ வந்து புத்தனாயிரு, இல்ல எந்த மகனாயிரு, இல்ல மனுஷனாயிரு. அவர பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன செய்றீங்களோ, அத அப்படியே திரும்ப குடுத்துரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த கர்மா இதுல. அது வந்து எப்போ உங்களுக்கு அது வரும்னா, நீங்க அந்த தியானம், மெடிடேஷன், விழிப்புணர்வு இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இந்த இதுக்குள்ள வர்றப்ப தான் உங்களுக்கு கர்மாவ பத்தி இந்த அவேர்னஸே புரியும். ஏன் நமக்கு அது மாரி நடக்குது அப்படிங்கிறது. அது மாரி இருக்குங்க. இன்னும் இதுல நெறைய டெப்த்தான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே கர்மா, கர்மா நமக்கு நெனச்சு குடுத்த பனிஷ்மென்ட்ன்னு நெனச்சுக்காதீங்க. சிலதெல்லாம் உங்க புரிதல் தான், வாழ்வியல் புரிதல். இப்போ கணவன் மனைவி சப்ஜெக்ட் எடுத்தா எல்லார் வாழ்க்கையுமே கணவன் மனைவிங்கிறது ஒரு கட்டத்துல ஒரு சலிப்பு வரும், பிரச்சனைகள் வரும், இது வரும். அதெல்லாம் அதோடைய போக்கு. ஆசையோட போக்கு, இத மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கர்மா, கர்மா, கர்மான்னு நெனச்சுக்க கூடாது. சிலதெல்லாம் உங்க வாழ்க்கை புரிதல்லே நீங்க மாத்திக்கலாம். அது மாரி இதுதான் வந்து டோட்டலா நான் சொல்ல வந்ததுங்க. இன்னும் ஃபர்தரா இத பத்தி நம்ம பேசுவோம் டீப்பா. போதும். ஐ திங்க் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்க. தேங்க் யூ வெரி மச். வாழ்க வளமுடன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.